சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டிற்கு காவல்துறையினர் திடீரென வந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய வீடு சென்னை எம்ஆர்சி நகர்ல இருக்கிறது. அவர் கரூர் மற்றும் கோவில் வீடு இருந்தாலும் சென்னை எம்ஆர்சி நகர்ல அவர் சென்னைக்கு சட்டப்பேரவைக்காகவோ அல்லது கட்சி பணிகள் தொடர்பாகவோ அவர் வரும்பொழுது இந்த வீட்டில் அவர் தங்குவார் என்று கூறப்படுகிறது. சமீபத்தில் ஒரு மாதத்திற்கு முன்புதான் இந்த வீட்டிற்கு அவர் வாடகைக்கு வந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில காலையில சில காவல்துறையினர் அவர் தங்கியிருந்தக்கூடிய அந்த வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி இந்த வீட்டில் அவர் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. அவருடைய கார் மட்டுமே அந்த வீட்டிலே நிற்பதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் சில காவல்துறையினர் மட்டும் அங்கே வந்திருக்கிறார்கள். விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். அங்கிருந்த ஊழியர்களிடம் விசாரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய செல்போன்களை வாங்கி யாருக்கெல்லாம் பேசினார்கள் என்று விசாரணை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எந்த காவல்துறையினர் என்ற அதாவது எதற்காக விசாரித்திருக்கிறார்கள் என்று முழுமையான விவரங்களை காவல்துறை அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்படவில்லை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற மத்திய புலனாய்வு அமைப்புகளிடம் எல்லாம் ஒரு வழக்கு இருக்கிறது. அதே போன்று கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாகவும் சிபிஐ அவரிடம் விசாரித்திருக்கிறது. அந்த இது சாட்சி என்ற சமன் அடிப்படையில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று சமீபத்தில் சிபிஐல இந்த டிரான்ஸ்பார்மர் முறைகேடு தொடர்பாக ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தார்கள். அமலாக்கத்துறையை பொறுத்தளவுல ஏற்கனவே போக்குவரத்து துறையில அவர் அமைச்சராக இருந்த பொழுது அவர் இந்த வேலை வாய்ப்புகளுக்காக அவர் பணம் பெற்றார் என்ற ஒரு லஞ்ச புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து இது நீண்ட நாட்களாக அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறைக்கு மாற்றப்பட்டு அமலாக்கத்துறை ஏற்கனவே அதில் கைது எல்லாம் செய்திருந்தது. தொடர்ந்து விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில அவருடைய வீட்டிற்கு திடீரென சில அதிகாரிகள் விசாரணைக்கு வந்திருக்கிறார்கள். வீட்டிற்கு முன்பாக போலீசார் நின்று விசாரணை மேற்கொண்டிருந்திருக்கிறார்கள். இது எது தொடர்பான விசாரணை, எந்த வழக்கு தொடர்பான விசாரணை என்று முழுமையாக தெரியவில்லை. குறிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது முந்தைய ஆட்சி காலங்கள்ல முக்கியமான பொறுப்புகளில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் தொடர்புடைய பல்வேறு புகார்களை வழக்கமாக புதிய ஆட்சியாளர்கள் வழக்கமாக அதை எடுத்து விசாரணை மேற்கொள்வார்கள். ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்பான விசாரணையை மேற்கொள்ளும். அது தொடர்பான விசாரணையா என்பது உறுதியான தகவல் இன்னும் கிடைக்கப்படவில்லை. என்ற பொழுதும் அவர் சென்னையில் அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு முன்பாக போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பிலும் அந்த வீட்டிற்கு சென்று விசாரணை மேற்கொள்வது, அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொள்வது என தொடர்ந்து காவல்துறையினர் அந்த பக்கம் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் எம்ஆர்சி நகர் பகுதியிலே இருக்கிறது. அதே வேளையில செந்தில் பாலாஜி நேற்றைய தினம் அவர் சட்டப்பேரவை நிகழ்வுகளுக்காக சென்னையில் இருந்தார் என்றும் அவருடைய வாகனம் மட்டுமே அந்த வீட்டில் தற்பொழுது இருக்கிறது. அந்த வீட்டில் அவர் இல்லை என்று சொல்கிறார்கள். ஒருவேளை சொந்த ஊருக்கு சென்றிருக்கலாம் என்பதனால காவல்துறையினர் ஒரு சில காவல்துறையினர் அங்கிருந்து திரும்பி சென்று விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.